தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலணை மேல் கண் வளரும் மாமன் மகளே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். மாமீர் அவளை எழுப்பீரோ, உன் மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ, ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோ ரெம்பாவாய். பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையிலே சுற்றிச் சூழ விளக்கெரிய நறுமண திரவியம் மனம் வீச அழகிய பஞ்சுமெத்தையில் உறங்கும் எங்கள் தோழியே, நீ எழுந்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆனால் தோழியோ எழவில்லை. அதனால் அந்த தோழியினுடைய அன்னையை கூப்பிட்டு சொல்கிறார்களாம், மாமி, உன்னுடைய மகள் என்ன ஊமையா அல்லது செவிடா அல்லது நன்றாக உறங்குகின்றாளா அயர்ந்து? யாராவது அவள் தூக்கம் கலையக்கூடாது என்று மந்திரம் போட்டு விட்டார்களா? இப்படியெல்லாம் உறங்குகின்றார்களே, அவளை எழுப்ப மாட்டீரா என்று கேட்கும் பொழுது சற்றே கொஞ்சம் கோபம் வந்து அந்த அன்னை கேட்கிறாளாம், நீங்கள் யாரை பக்தி செய்ய இப்படி கூப்பிடுகிறீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த தோழிகள் சொல்கிறார்களாம், அவன் மாயகிருஷ்ணன், மாதவன், வைகுந்தன், இப்படி பல நாமங்கள் அவனுக்கு உண்டு. அவன் பெயரை சொல்லி வைகுந்தம் செல்ல வேண்டும். அதற்காக உங்களுடைய செல்ல மகளை எழுப்புங்கள் என்று செல்லமாக கோபித்துக் கொள்கின்றார்களாம் தோழிகள். என்ன சொல்ல வருகிறாள் ஆண்டாள்? இந்த உலக மக்கள் மாட மாளிகை பஞ்சுமெத்தையே சொகுசு வாழ்க்கையே போதும் என்று நினைக்கிறார்கள். கிருஷ்ணன் வேண்டும் என்று நினைக்க வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணா சரணம்.